நான் என்ன செய்ய போகிறேன்? ஹேய், நான் உங்ககிட்ட பேசணும். ஆல்ரைட் மிக், நான் அப்புறமா பேசுகிறேன். எப்படி இருக்க கிட்? ஜோயி லியோனி ஒரு டானோட மகன். அவனோட கேர்ள் மிஸ்டியை கூட்டிட்டு அவன் இடத்துக்கு போ. அவளை ஹெப் அண்ட் ஹைட்டில் நீ சந்திக்க முடியும். ஆனால் பார்த்துப்போ, அதை டைபிள் டஃப். அதுக்கப்புறம் அவளை ட்ரென்டன் உள்ளே இருக்கிற கரேஜுக்குள்ளே கூட்டிட்டு வேகமாக போ. ஜோயி நீ வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோ, இது உன்னோட வேலை. நீ உன் காரை ரோடை பார்த்து தான் ஓட்டணும், மிஸ்டியை பார்த்து இல்லை. ஜாய், நம்ம மறுபடியும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? ஒரு நிமிஷம் இரு, நானும் வரேன். ஹே, நான் ஜோயி. லூஜி சொன்னா நீ நம்பிக்கையானவனு. உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு நான் பார்க்குறேன். இப்போ போ. ஆல்ரைட். ஹே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் பண்ணு. ஒரு நிமிஷம் ஸ்வீட் ஹார்ட், எனக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கு. உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த ஃபெராலி பிரதர்ஸ் என்கிட்ட கடன் பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னோட மரியாதையை காட்டணும். ஃபெராலி ஸ்ட்ரீட் மார்ட் பிஸ்டோல அவனோட முகத்தை ஸ்டப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனோட காரை திருடி 8 பாலோட பம் ஷாப்புக்கு எடுத்துட்டு போ. உனக்கு 8 பால் தெரியும்ல? அவன் காரில் பம்ப் செட் பண்ணதும் அவன் காரை எடுத்த இடத்துல நிறுத்திடு. அதுக்கப்புறம் உட்காந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. சீக்கிரம் போ, அவன் எப்பவுமே சாப்பிட மாட்டான். என்னோட பேக்யார்டில் சில ஸ்கம் பேக் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க. போய் நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டு. உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா ஆப்போசிட் சப்வே கீழே ஆமினேஷன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க கேலஹாம் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற பழைய ஸ்கூல் கிட்ட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உன்னோட பழைய பாடத்தை சொல்லித்தான். இப்போ டவுன் முழுக்க பொண்ணுங்க தெருவில் நடந்து போகிறத நான் பார்க்குறேன். அவனுங்களுக்கு நிறைய பண்டில் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே போலீஸ் நிறைய காசு வாங்குறதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணி முடித்துடு. சங்கி லீ சாங் கொலம்பியா இல்லை காலராடோவில் புது கேங்கை தேடிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் புரியல. யாருக்கு விவரம் தேவைன்னு. அவனுக்கு சைனா டவுனில் நூடுல்ஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த எலி கடைசியாக இருந்ததையும் வித்துட்டா. நீ அவனை ஏதாச்சும் பண்ணு. உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா சப்வேக்கு பின்னாடி இருக்கிற ஆமினேஷனுக்கு போ. அது எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோ, சைனா டவுனுங்கிறது ட்ரையாடோட டெரிட்டரி. ஆல்ரைட், நம்ம பேரோல் வேனை இடிப்போம். இது தினமும் சைனா டவுனோட எஜ்ஜிலேருந்து போகுது. புல்லட்டால் வேனோட ஆர்மர் கூட தொலைக்க முடியாது. அதனால் ஒரு காரை எடுத்து ரோட்லேருந்து தள்ளி விடு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸை வெளியே தள்ளு. அங்கேருந்து வேர் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போய் ஆளுங்க அங்கே வந்து அதை எடுத்துப்பாங்க. அது நாள் முழுக்க சுற்றிட்டு இருக்காது. அதனால் நீயே சுற்றிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் டோனி. உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? ஓ, இதோ நான் உனக்கு சொல்லிட்டு தான். ஆல்ரைட், கேளு. இவன் இட்டாலியன் இல்லை, இவன் மெக்கானிக் இல்லை. ஆனால் இவனால் அதை சரி செய்ய முடியும். இதுதான் பாப்ஸ் கேப்போ, டோனி சிப்ரியானி. நான் டோனி சிப்ரியானி. இவனை எஸ்டி மார்க்குள்ள இருக்கிற மாமாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போ. இப்போ நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரு நல்ல டிரைவர் வேலைக்காக தேவை. நீ திரும்பவும் வா, ஓகே? இங்கே உட்காரு கேடு. இங்கே வந்து உட்காரு. அந்த லாண்ட்ரி எந்த ப்ரொடெக்ஷனையும் கொடுக்காது. அந்த ட்ரையார்ட்ஸ் என்ன கலாய்க்கிறதா நினைக்கிறாங்க. தான் பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட யார் பெரிய ஆள்னு காட்டணும். பிசினஸை பத்தி பேசுறதா இருந்தா கொஞ்சம் பொறுமையா பேச கத்துக்கோ. மன்னிச்சிடுமா. நீ பேச ஆரம்பிக்கலாம். சாரிம்மா. நீ அவங்களோட லாண்ட்ரி வேனை தரமட்டமாக்கணும். அந்த ட்ரையார்ட்ஸ் என் வழியில வரக்கூடாது. 8 பால் உனக்கு தேவையான எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவான். டோனி சில மக்களை அடிக்கணும்னு சொல்லி போயிருக்கான். அவனும் அப்பா மாதிரியே கடினமா தான் இருக்கான். அந்த டேபிள்ல உனக்காக அவன் ஒன்று வச்சுட்டு போயிருக்கான். அந்த லாண்ட்ரி காசு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. நீ நல்ல வேலை பண்ண கேடு. போய் காசை வாங்கிட்டு திரும்பவா. பார்த்து போ, அங்கே ட்ரையார்ட்ஸ் இருப்பாங்க. அவனுக்கு ஒன்று பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் காசு பத்திரம். யாருமே இந்த டோனி சிப்ரியானியை கலைக்க கூடாது.
டான் சால்வட்டோ மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்காரு. நீ லிமோவையும் அவன் பையன் ஜோயையும் கரேஜில் இருந்து கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் லூஜியை கிளப்ல இருந்து கூட்டிட்டு வந்து என்னை கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் பாஸோட இடத்துக்கு போவோம். சில ட்ரையாக்ஸ் சில இடத்துல நிற்பாங்க. அவனுங்களுக்கு வன்முறை தேவைன்னு. இப்ப சீக்கிரம் போ.